அவன் வந்துட்டான். யாரு, மௌகுலியா? இல்ல, அந்த புலி. சீக்கிரம் போய் மௌகுலிய காப்பாத்த பாரு. பல்லு, எங்க வசதி எல்லாம் நல்லா இருக்கா இல்லையா? தைரியமாயிரு, உன்னோட நண்பன் மௌகுலி கண்டிப்பா உன்னை காப்பாத்துறதுக்காக வருவான். அவன் வரும்போது என்ன மனுஷனுக்கா? என்ன பார்த்தோம், என்ன வேடு மாதிரியா தெரியுது? யார் சொன்னது? உண்மையிலேயே நீ ஒரு பெரிய பாம்பு தான். அதுவும் நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த வாரத்துக்கான உணவை நான் ஏற்கனவே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இல்ல உன்ன உனக்கு ஒண்ணு தெரியுமாக்கா? பல்லு ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கான். அவன் ஒரு பொறியில விழுந்துட்டான். அந்த ஷேர்கான், அந்த மோசமான ஷேர்கான் அங்க என்ன பண்றான்? அவனா? அந்த ஷேர்கான் தான் புத்திசாலித்தனமா பல்லுவ பள்ளத்துல தள்ளி விட்டான். ஓ, அப்படியா நடந்தது? அவன் அப்படி பண்ணுவான்னு எல்லாருக்குமே தெரியுமே. நம்ம 2 பேரும் எப்படியாவது பல்லுவ காப்பாத்தணும். நீ எனக்கு உதவி செய்றியா? உண்மைய சொல்லணும்னா அந்த ஷேர்கானை எனக்கு சுத்தமா பிடிக்காது. உண்மைய சொல்லணும்னா மனுஷங்களையும் பிடிக்காது. இருந்தாலும் என்னால உனக்கு உதவி பண்ண முடியுமான்னு பாக்குறேன். ஓ, உனக்கு ரொம்ப பெரிய மனசு. வா சின்ன பயலே வா, ஓ நண்பனுக்கு உதவ வருவல்ல. நான் உன்னை சும்மா விட மாட்டேன் ஷேர்கான். இன்னும் கத்துறதுக்கு சக்தி வேணும் பல்லு. இந்த பொரிய தோண்டவ உன்னை தூக்கிட்டு போகும்போது அவகிட்ட இருந்து தப்பிக்க உனக்கு சக்தி வேணும். இந்த காட்டுல இவன மாதிரி மோசமானவனை பார்க்க முடியாது. சத்தம் போடாத. நம்மளுக்கு உதவி பண்ணக்கா வந்துகிட்டு இருக்கான். அப்படியா? அது எப்படின்னா, ஷேர்கான் அங்க இருக்கும்போது காவால எதுவுமே செய்ய முடியாது. அதனால நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். அப்பதான் நம்ம பல்லுவ காப்பாத்த முடியும். அதெல்லாம் சரி, நாம எப்படி பண்றது? எப்படின்னா நம்ம என்ன செய்யறது? உனக்கு எந்த யோசனையுமே தோணலையா? இப்படி திடீர்னு கேட்டா எப்படி? ஏய், கத்தாத. ஏன் இப்படி கத்துற? பின்னாடி நெருப்பு பிடிச்சா கத்தாம என்ன பண்ணுவாங்க? ஓ, இதெல்லாம் இதால தானா? அங்க பாரு. இது பலுவோட கண்ணாடி தானே? இது வழியா சூரிய ஒளி வந்ததால தான் உன் வாழை எரிஞ்சு போயிடுச்சு. இப்படி எல்லாம் கூட நடக்குமா? பகீரா, நீ எனக்கு ஒண்ணு சொல்லணும். இந்த ஷேர்கானுக்கு எதை பார்த்தா ரொம்ப பயம்னு சொல்லு. மனிதர்கள். அதை தவிர வேற எதுக்கு பயப்படுவான்? நெருப்பு. கண்டுபிடிச்சிட்ட, நெருப்பு. இந்த மாதிரி நேரத்துல தான் எனக்கு கால் இல்லைன்னு ரொம்ப கவலையா இருக்கு. 2 கால் இருந்திருந்தா ஓடி போயிருப்பேன். நீ தேவையில்லாம பயப்படாத பகீரா. இதால உனக்கு எதுவுமே ஆகாது. எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. நீ அதை கிட்ட கொண்டு வராத. என்னாச்சு பாலு? உன்னோட அந்த சின்ன பையன் உன்னை காப்பாத்த இன்னும் வரலையே. இது என்ன வாசனை? ஏதோ எரியுற மாதிரி. ஷேர்கான், இப்படி தீய காட்டி என்ன பயமுறுத்தலாம் நினைக்காத. இப்ப நான் உன்னை முதல்ல அதை கீழே போடு. சொன்ன கேளு. என்ன ஷேர்கான், பயப்பட மாட்டேன்னு சொல்லி இப்படி பயப்படுற? ஓடு, சீக்கிரம் ஓடு. சொல்றல, அதை அணைச்சிடுன்னு சொல்றேன். கவலைப்படாத, நான் உன்னை ஒண்ணு செய்ய மாட்டேன். நீ சொல்றதெல்லாம் நான் நம்பணுமா? பலு, நீ இந்த பள்ளத்துல விழுந்துட்டேன்னு மௌக்லி தான் என்கிட்ட சொன்னான். அடடா, நீயா வந்திருக்க? நானே தான். இப்ப நீ என் வாழை மெதுவா புடிச்சுக்கிட்டு மேல வந்துரு. என்ன? நீ இவ்வளவு கனமா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா இதுக்கு நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது ஷேர்கான். நான் உன்னை விட மாட்டேன். ஓ, இப்படி ஆயிடுச்சு. குட்டி பையா, என்ன பாக்குற? நீ என்கிட்ட தோத்துட்ட. நீ எப்படிங்க? நான் இருக்கும்போது உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா என் தோழன் என்ன அந்த பள்ளத்துல இருந்து காப்பாத்திட்டான். இங்க இருந்து போறதுதான் உனக்கு நல்லது. நாங்க இத்தனை பேர் இருக்கோம். இதுக்கு மேலே எங்களோட சண்டை போடுவேன்னு எனக்கு தோணல. குட்டி பையா, இந்த முறை நீ தப்பிச்சிட்ட. ஆனா எல்லா முறையும் என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது.
வந்ததுக்கு ரொம்ப நன்றி பலு. உனக்கும் தான் பகீரா. இந்த பலு, இந்த இத நீ போட்டுக்க. இது கீழே விழலன்னா நீ பள்ளத்துல விழுந்திருக்கவே மாட்ட. ஓ, காணும் தேடிக்கிட்டு இருந்தேன். சரி, வேற ஏதாவது விலங்கு அந்த பள்ளத்துக்குள்ள விழறதுக்குள்ள நாம அந்த பள்ளத்தை மூடி ஆகணும். அப்போதான் எல்லாருக்கும் பாதுகாப்பு. ஓ, கா, உரிய நேரத்துல உதவி செஞ்சு நீ ரொம்ப உயர்ந்துட்ட. போதும், இனிமே நீங்க எந்த உதவி கேட்டாலும் கண்டிப்பா நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு உதவி பண்ண போய் என் உடம்பு மேடு பள்ளமாயிடுச்சு. நத்த மாதிரி ஊந்து போறேனே.